வீராஞ்சనేய சுவாமிக்கு சனிக்கிழமை அபிஷேகம் தாயத்து கட்டுறோம். யாருக்கு என்னென்ன இருக்குது தாயத்து சீட்டு கட்டுறது. இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு சுவாமி இங்கே பிரதிஷ்டாபனா. வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டு ஹனுமத் ஜெயந்தி, ஹனுமத் விரதம் இதெல்லாம் நடக்கும். வெவ்வேறு மூலா நட்சத்திரத்தில் இங்கே சுவாமிக்கு விசேஷமான பூஜை நடக்கும். சுவாமி சேவிச்சு உங்க என்ன கஷ்டம் இருக்குது எல்லாம் நிவாரணம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நிறைய பேர் வர்றாரு. இங்கே தாயத்தெல்லாம் கிடைக்க, சுவாமி தாயத்து கிடைக்க, அந்த தாயத்து அறிவோம். இங்கே ஸ்ரீ திம்மராய சுவாமி கோயில் உள்ள பிள்ளையார் கோயில், அப்புறம் வீராஞ்சనేய சுவாமி கோயில் கூட இருக்குது. வீராஞ்சనేய சுவாமிக்கு சனிக்கிழமை அபிஷேகம், அப்புறம் அமாவாசையில் அபிஷேகம், ஹவனம் இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வர்றாரு. அமாவாசை நாள் வர்றாரு, அப்புறம் சனிக்கிழமை எல்லாம் வர்றாரு. இது தாயத்து கட்டுறோம். யாருக்கு என்னென்ன இருக்குது தாயத்து சீட்டு கட்டுறது. அப்புறம் எதனா தோஷமே நான் தோஷ பரிகாரம் கூட ஆகும். அப்புறம் இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு சுவாமி இங்கே பிரதிஷ்டாபனா. இது 1000 வருஷம் முன்னாலே இருக்கிறது சுவாமி ஒரு சிலை. எல்லாருக்கும் ரொம்ப பூத்த பிரேத பிசாசு தோஷம் என்ன இருக்குது, அந்த கிரக தோஷம் எல்லாம் நிவாரணம் ஆகும். அந்த சுவாமி இது தாயத்து கட்டுறாரு. அப்புறம் சுவாமி இது திலகம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்புறம் சுவாமி சுவாமி அமாவாசை நாள் சுவாமிக்கு விசேஷமான ஒரு பூஜை நடக்கும் இங்கே. அபிஷேகம் இருக்கு, நிறைய பேர் வர்றாரு. அப்புறம் ஆஞ்சநேய ஹோமம், ராம தாரக ஹோமம் நடக்குது இங்கே. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டு ஹனுமத் ஜெயந்தி, ஹனுமத் விரதம் இதெல்லாம் நடக்கும். அன்றைக்கி நிறைய கூட்டமாக இருக்கும். சுவாமிக்கு அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், அப்புறம் ராம தாரக ஹோமம், ஆஞ்சநேய சுவாமி ஹோமம், அப்புறம் விசேஷமான அலங்காரம் இருக்கும். நிறைய பேர் வராரு. சுவாமி சேவிச்சு அப்புறம் கும்பாபிஷேகம் இருக்கு. கலிசமலை வச்சு பூஜை பண்றோம். அந்த கும்பாபிஷேகம் இருக்கு. அப்படி ஆஞ்சநேயர் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னா என்ன தோஷம் இருக்குது, கிரக தோஷம், நவகிரக தோஷம் எல்லாம் கூட நிறைவேறும். அப்புறம் எல்லா தோஷம் கூட பரிகாரம் ஆகுது. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் எல்லா பக்தங்க சுவாமியை சேவிச்சு உங்களுக்கு என்னென்ன கிரக தோஷம் இருக்குது, ஏன்னா பீட பரிகாரம் இருக்குது, எல்லாம் தோஷம் நிவாரணம் ஆகுது. எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருக்கு.
இந்த ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ திம்மராய சுவாமி கோயில் உள்ளவே, அந்த காம்பவுண்டு உள்ளவே இருக்குது. ஹனும ஜெயந்தி நாள், அப்புறம் எவ்வரி மூலா நட்சத்திரத்தில் இங்கே சுவாமிக்கு விசேஷமான பூஜை நடக்கும். அது பஞ்சாமிரத அபிஷேகம், அலங்கார சேவை, அப்புறம் வடமாலை சேவை, வடமாலை சேவை, அப்புறம் பத்திர பூஜைன்னு பண்ணுறோம். வெத்தலை மாலை போடுறது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் விசேஷமான ஒரு சேவை நடக்கும். ஹனும ஜெயந்தி நாள் நிறைய கூட்டமாக இருக்கும். அப்போது ராமதாரக ஹோமம், அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி ஹோமம் இதெல்லாம் நடக்குது. ஒசூர்லேருந்து இங்கே இந்த கோயிலில் பேரிக்கி பஸ்ஸு, பாகலூர் டு பேரிக்கி பஸ்ஸு ஏந்திட்டா அந்த இதில் முடிச்செట్లు అని சொன்னால் அங்கே இறங்கலாம். நீ உங்களுக்கு ஒசூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் இங்கே வரலாம். சுவாமி சேவிச்சு உங்கள் என்ன கஷ்டம் இருக்குது எல்லாம் நிவாரணம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நிறைய பேர் வர்றாரு. இங்கே தாயத்தெல்லாம் கிடைக்க, சுவாமி தாயத்து கிடைக்கும். அந்த தாயத்து கிடைக்குன்னா உங்களுக்கு எல்லாம் தோஷ பரிகாரம். சின்ன பசங்க நிறைய பேர் எடுத்துக்க வர்றாரு. அந்த தோஷமெல்லாம் பரிகாரம் ஆகும். பாலகிரக தோஷம், நவகிரக தோஷம் இதெல்லாம் நிவாரணம் ஆகும்.